சின்னவர் வந்திருக்காரா? இல்லம்மா, உங்களை ஜமீன் ஐயா அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அம்மா, நீங்க உடனே கிளம்பி எங்க கூட வரணும். மைனா, சின்னவரு உனக்கு வாக்கு கொடுத்தபடி உன்னை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போக ஆள் அனுப்பியிருக்காரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். ஆனா சின்னவர் அவரே வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னாரு. ஆனா அவர் வர காணுமே. அம்மா, நீங்க ஜமீனோட ராணி ஆயிட்டீங்க. உங்களை சின்ன ஜமீனே வந்து அழைச்சிட்டு போறது முறையில்ல. ஜமீன் ஐயா முன்னாடி சின்ன ஜமீன் தான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. இல்ல இல்ல, சின்னவரு அவரே வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. அதனால அவரே வரட்டும். நீங்க போய் சின்னவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. என்னங்கம்மா இப்படி குழந்தை போல அடம் பிடிக்கிறீங்களேம்மா? அரச பரம்பரையோட முறைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அத நீங்களே மதிக்கலன்னா எப்படி? கிளம்பி வாங்கம்மா. சின்ன ஜமீனு உங்களுக்காக அரண்மனையில ஆவலோட காத்திருக்காரு. வாங்கம்மா. மைனா உங்க கூட வர பயப்படுறா. அதனால சின்னவர் வந்து இவளை அழைச்சிட்டு போட்டோம். நீங்க போய் மைனா வரலங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஏய் கந்தா, நீயே எவ்வளோ பக்குவமா கூப்பிடுற, ஆனா இது இவளுக்கு புரியுதா? சொல்ற விதமா சொன்னாதான் புரியும். ஏய், உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். இதுதானே சின்ன ஜமீன் கட்டின தாலி. இத அறுத்து எரிஞ்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஒரு பூக்காரி நீ இந்த சமஸ்தானத்துக்கு ராணி ஆகணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு உங்க எல்லாருக்கும் ராணி ஆகணும்னு ஆசையெல்லாம் இல்ல. அதுக்காக என் தாலி மேல கைய வைக்காதீங்க. என் உயிரே போனாலும் சின்னவர் கட்டின தாலிய நான் இருக்க விட மாட்டேன்.